அப்படிங்கிற பாடம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே இயல் 2ல கவிதை பேழை காற்றே வா பாரதியாரால் இயற்றப்பட்ட பாடல். நம்ம வந்து இந்த பாடலில் காற்றே வா நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம எல்லாமே காற்று சம்மந்தப்பட்டதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதோடைய ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா உயிரின் ஓசை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம இதை வந்து வரிசையாக பாடம் செய்யுள் துணைப்பாடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காற்று தொடர்பான கருத்துக்களே வந்து நமக்கு இந்த இயலில் வந்து இடம்பெற்றிருக்கும். சரி, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையை நம்ம என்னைக்காவது வந்து உத்து பார்த்துருக்கோமா? ஒரு ட்ரெயினில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே இருக்கக்கூடிய அந்த மலை காடு செடி இதெல்லாம் நம்மளால உத்து பார்க்குறோமா? என்னைக்காவது அதோடைய அழகை நம்ம ரசிக்கிறோமா? இருளில் நடக்கும்பொழுது நம்ம நிலா நம்ம கூடவே வரும். ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிலா நம்ம கூடவே வரும். அதெல்லாம் நம்ம என்னைக்காவது கவனிச்சுப்போமா? அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமா? இந்த மாதிரி வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இயந்தது தான் என்னது இயற்கை வாழ்வு. ஸோ நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒரு 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 தொடர். அதே மாதிரி காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம். உயிரினுடைய இயக்கம் வந்து காற்று இல்லாமல் என்னைக்குமே அமையாது. இதை வந்து வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு கவிஞர்கள் பாடியிருக்காங்க. அதில் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த காற்றே வா பாடலில் எந்த கருத்தை மையப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல நூல்வெளி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படியெல்லாம் வந்து பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இவருடைய பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம் அப்படிங்கிறதுனால எட்டயபுரத்திற்கே வந்து இவர் ஒரு அரசர் மாதிரி அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி போன்ற குழந்தைகளுக்கான நீதிகளையும், ஏன்னா இது ஒரு தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது ரெண்டும் வந்து காவியங்கள். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான நீதி நூல்கள். ஒருவேளை பாரதியார் எழுதிய குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி 3 தான் எழுதணும், ஃபுல்லாக எழுதக்கூடாது. அதே மாதிரி இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது பாரதி அப்படின்னு பாராட்ட பெற்றவர். இவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிற தலைப்பிலான வசன கவிதை அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு இந்த பாடமாக இடம்பெற்றுள்ளது. ஸோ வசன கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னா யாப்பு கட்டுகளுக்கு அப்பால் பட்டு உருவாக்கப்பட்ட செய்யுள் வடிவம். அதாவது செய்யுள் அப்படின்னா இத்தகைய இலக்கணங்கள்லாம் வந்து இத்தகைய இலக்கண முறையை பின்பற்றி தான் நம்ம அந்த செய்யுளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யாப்பு இலக்கணத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த யாப்பு இலக்கண முறைப்படி இல்லாமல் எல்லாராலையும் வந்து பாடல் இயற்றணும், எல்லாரும் தான் விருப்பப்படி பாடல் இயற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கவிதை தான் வசன கவிதை. இதுக்கு பிறகு வந்தது தான் என்னது இந்த ஐப்பு கவிதை, புது கவிதை, இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி வந்த கவிதைகள். ஸோ முதல் தமிழில் யாரால உருவாக்கப்பட்டது இந்த வசன கவிதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம சுப்பிரமணிய பாரதியாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தது பாடல் நம்ம பார்க்கலாம். ஸோ காற்றே வா அப்படிங்கும் பொழுது அந்த பாடலில் பாரதியார் முதல்ல என்ன சொல்லியிருக்காரு? காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இப்போ மகரந்த தூளை சுமந்து கொண்டு, இப்போ நமக்கு என்ன தெரியும், இப்போ பூக்கள்ல வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து தேனி, வண்ணத்து பூச்சி இதெல்லாம் வந்து உட்காந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதுவை வந்து எடுக்குதுங்க. அதுதான் வந்து மகரந்த தூள். ஸோ அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற, மயலுறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மயங்க செய்கின்ற அப்படின்னு. நம்மளுடைய மனதை வந்து அப்படியே மயங்க செய்யுது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல தாண்டி போகிறோம், ஒருவேளை ஒரு பூக்கடை இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த பூவினுடைய வாசனை நம்ம மூக்கை தொலைச்சிட்டு போகும்போது நம்முடைய மனதில் வந்து ஒரு விதமான மகிழ்ச்சி உணர்வை நம்மளால் உணர முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு, காற்றே நீ என்ன பண்ணணும், நீ வரும்போதே வந்து அந்த மகரந்தத்தூள் வாசனையே பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு நறுமணம் இருக்கும். இப்போ பூக்கள் அப்படின்னா மல்லி வாசனையாக இருக்கும், முல்லை வாசனையாக இருக்கும். ஆனால் வாசனையே இல்லாத செம்பருத்தி பூ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு விதமான நறுமணம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மகரந்தத்தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. ஸோ
ஸோ நல்ல ஒரு வாசனை, அந்த ஒரு வாசனையோட நீ வந்து எங்களை சேரு அப்படின்னு சொல்லி முதல் 2 லைன்ல சொல்றார். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மகிழ்வுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, அடுத்த வரிகள்ல என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை, பிராண ரசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய உயிர் வழி, அதாவது ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காற்று சுவாசிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, பிராண ரசம். பிராணம் என்றால் உயிர், ரசம் அப்படிங்கும் பொழுது அந்த காற்றை நம்ம சொல்றோம். பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வந்து. எப்படி நீ வெறுமனை அந்த மகரந்தத்தூளை சுமந்து கொண்டு வந்தா மட்டும் பத்தாது, இலைகள் மீது நீ இருக்கணும், அந்த இலைகள் மீது உராயணும், நீர் அலைகள் மீது உராயணும். அதுக்கப்புறமா அந்த உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை, நீர் அலைகள், அந்த இலைகள் மேல இருக்கக்கூடிய நீர், அந்த வாசனை, அதுக்கப்புறம் இந்த கடல், அந்த நீரினுடைய அலைகள், அந்த அலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த வாசனை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. நல்ல ஒரு பிராண ரசம், நல்ல ஒரு ஆக்சிஜன், நல்ல ஒரு உயிர் வழியை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து விடு. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்த வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, காற்றே வா, மறுபடியும் கூப்பிடுறார். எமது உயிர் ஆகிய நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படிங்கிறார். ஸோ அப்போ என்னுடைய உயிராகிய நெருப்பு, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உயிராகிய நெருப்பை எப்பவுமே நீடித்து நிற்கிற மாதிரி, அதாவது நெருப்பு அப்படிங்கும்போது நம்ம ஒரு தடிக்கக்கூடியது, அனல் அடிக்கக்கூடியது. ஸோ அந்த நெருப்பை என்ன பண்ணணும், நல்ல ஒளி தருமா. நம்ம இதையும் நெருப்புன்னு தான் சொல்றோம், ஆனா இதை நாம என்ன சொல்வோம், விளக்கில் இருந்து வரும் பிரகாசம். அந்த ஒளி நமக்கு எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான இன்பத்தை தரக்கூடியது, ஒரு விதமான மங்களத்தை தரக்கூடியது. ஸோ அதனால எனது உயிராகிய நெருப்பை நீடித்து நின்று, இந்த உயிராகிய நெருப்பை நீ என்ன பண்ற, நல்ல ஒளி தர மாதிரி என்ன பண்ண, எனக்கு நன்றாக வீசு அப்படின்னு சொல்லி, எம் காற்றே வா, எமது உயிராகிய நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. ஸோ அதான் அடுத்த வரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, காற்றே சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய காற்று எல்லா நேரங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ அப்படியே அழிச்சு விட்டுறாத, இந்த உலகத்தை காற்று இல்லாம அழிச்சிடக்கூடாது. பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே. அப்படியே பேய் மாதிரி நம்ம புயல் காற்றெல்லாம் சொல்றோம் இல்லையா, புயல்ல வீசும்போது நம்ம ரொம்ப நல்லா இனிமையா இருக்காது, பயந்துட்டு இருப்போம், ஏன்னா என்ன விழுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அப்போ பேய் போல வீசி நீ அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டு, எப்பவுமே நல்லா ஒரு இனிமையாக எல்லா காலத்திலையும் இனிமையான ஒரு தென்றல் காற்றா நீ எங்களுக்கு வீசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்காக நான் உனக்கு என்ன பண்ண போறேன், உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், புகழ்ச்சிகள் கூறுகிறோம். அது மட்டும் இல்லாம என்ன பண்றோம், உன்னை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு காற்றினுடைய சிறப்பை இந்த பாடல்ல ரொம்ப அழகா பாரதியார் நமக்கு ஒரு வசன கவிதையா கொடுத்து காற்றினுடைய சிறப்புகளையும் அந்த காற்றின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயிர் வழியை பற்றியும் ரொம்ப அழகாக நமக்கு இந்த பாடலை எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சு இந்த பாடலை படிங்க. நன்றி.